என்ன மோனி? இனிமே தலை குளிக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா மோனி? என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாட்டி ஹாஸ்பிடல்ல காயத்ரி அம்மாவை பார்த்தோம். காயத்ரி எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா? தொடப்ப கட்ட தனியா வருமா? கூட அந்த குப்பை மரத்தோட தான் வந்தது. என்ன மாமா சொல்றீங்க? அந்த நம்பி கூட தான் வந்திருந்தா. அவனுக்கு என்னடா கேடு வந்தது? அதான்ப்பா, அந்த நம்பி கை உடைஞ்சிருக்குல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. நீ அவ கூட எதுவும் தகராறு பண்ணிக்கலையே. அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தா, நீ பாட்டுக்கு இன்னொரு பக்கம் தானே இருந்த. எங்க விடுறா? எங்க போனாலும் துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்றால. தாத்தா தாத்தா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க வந்தாங்க தாத்தா. நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சித்தப்பாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அவங்க தானே காரணம். நான் அவங்களே கேட்டவங்கன்னு சொல்லிட்டேன். என்னடா இதெல்லாம்? ஆமாப்பா, மோனி சொல்றதா நடந்தது. ஏதோ பெரிய பாசக்காரி மாதிரி குழந்தைய பார்த்தவன ஓடி வந்தா. இவ என்னோட பொண்ணுப்பா. அவளை பார்த்தது மூஞ்சி திருப்பிடா. என்னதான் இருந்தாலும் அவ பெத்தவ இல்லையாப்பா? அதெல்லாம் அப்பமா, இப்ப இல்ல. மாமா இன்னும் அதையே ஏன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு தோணுதுப்பா. என்னடா சொல்ற? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம தப்பா முடிவு எடுத்துட்டோம்னு சொல்ற? டைவர்ஸ் விஷயத்துல காயத்ரி விட்டு பிரியணும்னு நீ தான்டா குறியா இருந்த. அப்பா, என்னப்பா இது? அந்த காயத்ரி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டியா? யோசிச்சுதானே இந்த முடிவெடுத்த. இப்ப நீயே தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ற. ஐயோ அம்மா, நான் அதை சொல்லல. அந்த தொடப்பாட்டியை டைவர்ஸ் பண்ணது கரெக்டான முடிவு தான். அப்புறம் எந்த முடிவை பத்தி சொல்ற? பிரகாஷ் இந்த வீட்டை விட்டு தள்ளி வச்சது சொல்றேன்ப்பா. நாம அவசரப்பட்டு அவனை வெளியே அனுப்பிட்டோமோன்னு தோணுது. என்னடா அப்படி சொல்ற? சங்கீதா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்ம இந்த முடிவு எடுத்தோம். இப்ப போய் இப்படி சொல்ற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த தொடப்பக்கட்டையும் நம்பியும் பேசுறத நான் கேட்டேன்ப்பா. என்ன மாமா பேசுனாங்க? எப்படி கொக்கரிக்கிற தெரியுமா? பிரகாஷ் ஒழிஞ்சானா, சத்யா மான மரியாதை எல்லாம் போய் தூக்குல தொங்கலாம். அவ பேசுறதெல்லாம் கேக்குறப்போ சங்கீதா விஷயத்துல பிரகாஷ் சொல்றதுதான் உண்மையும் தோணுது. சங்கீதாவை ஏதோ சொல்லி மிரட்டி பொய் சொல்ல வச்சிருக்கா. ஏண்டா இது பொய் சொல்ற விஷயமாடா? ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல கூட பொய் சொல்லுவாளா? சங்கீதா சொன்னது இருக்கட்டும்பா, அதுக்கு மேல நாம விசாரிச்சிருக்கணும். அவ சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக பிரகாஷ குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டோம்ல. அவன் தரப்பு நியாயம் என்னன்னு கேட்டுக்க வேணா? தேவையில்லடா. இந்த விஷயத்துல அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை தான் கடைசி. எந்த பொண்ணும் தன்னோட கற்பு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அப்பா, அந்த தொடப்பக்கட்ட பேசுறத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவ பேசுறத வச்சு பார்த்தா நிச்சயம் அவளுக்கு இதுல சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. அப்படி சம்மந்தம் இருந்தா நாம முட்டாளா இருக்கோம்னு அர்த்தம். அவன் நினைச்சபடியெல்லாம் நம்ம ஆடி இருக்கோம்னு அர்த்தம். உலகத்துல இதை விட கேவலம் அவமானம் வேற எதுவுமே இல்லப்பா. அது எப்படிடா? சங்கீதா மனசு கூசாம இந்த விஷயத்துல எப்படி ஒரு பொய் சொல்லுவா? என்ன நம்ப முடியலையே. ஐயோ அப்பா, அந்த தொடப்பாட்டை நினைச்சா என்ன வேணா பண்ணுவா. நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணோம்ப்பா. நேத்திக்கு மோனி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால, அப்பதான் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. பெத்த பொண்ணு மேல நான் வச்ச நம்பிக்கைய கூட பிறந்த தம்பி மேல வைக்கலையோன்னு தோணுது. நீங்க கூட அந்த சங்கீதா வார்த்தை மேல வைக்கிற நம்பிக்கைய பெத்த பையன் மேல வைக்கலையேன்னு தோணுதுப்பா. இல்லடா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பிரகாஷ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட சங்கீதா சொன்ன வார்த்தை தான் எனக்கு பெருசா தோணுது. சரிப்பா, பிரகாஷ் தப்பு பண்ணிட்டானே வச்சுப்போம். இப்ப அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த தொடப்ப கட்ட மூர்த்தியை தூண்டி விட்டு புகார் கொடுக்க வச்சிருக்கான். பிரகாஷ் ஒரு பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு மூர்க்கனாப்பா. இந்த விஷயத்துல அவ இவ்வளவு வேலை காட்டுறாளே, சங்கீதா விஷயத்துல என்னெல்லாம் பண்ணிருப்பா? ஆமா மாமா, நான் கூட அதுதான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். குமார், நீ நினைக்கிறதாண்டா உண்மை. என் புள்ள அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். நிச்சயம் காயத்ரி தான் பின்னாடி நின்று இதெல்லாம் செஞ்சிருக்கா. நானும் ஒரு பொண்ணை பெற்றவன் தாம்மா. என் பொண்ணு ராகினி ஸ்தானத்துல தான் அந்த சங்கீதாவை நான் வச்சு பாக்குறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்துல எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா. இந்த பேச்சை இதோட விட்டுரு. அப்பா, உங்களுக்கு அந்த சங்கீதா வார்த்தை தான் உறுத்துதுல? விடுங்க மாமா, சத்யா இங்க வச்சுதானே சொல்லிட்டு போனா. நிச்சயமா எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு தான் திரும்ப வருவேன்னு. இதெல்லாம் காயத்ரியோட வேலைதானே. நிச்சயமா அவன் நிரூபிப்பா. நிரூபிக்கட்டும். ஆதாரத்தோட சங்கீதா தான் பொய் சொன்னாங்கிறத நிரூபிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம். அது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை என்கிட்ட பேச வேண்டாம். பானர்ஜியோட ஆளுங்க இங்கே தான் இங்கே சுத்திட்டு இருக்காங்க. சத்யாக்கா நிச்சயம் நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்பிக்கை இருக்கு.
சத்யாக்கா கிட்ட எல்லா உண்மையை சொல்லி பிரகாஷ் மாமாவை காப்பாத்திட்டாலே நமக்கு பாதி நிம்மதி. சரி நம்ம சாப்பிட்டுலாம் வா. இல்ல சத்யாக்கா வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம். டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பேனர்ஜியோட ஆளுங்க வந்துருவாங்க, பணம் தான் இருக்குல்ல, வா சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். என்ன சாப்பிடுற? ஏதாவது சொல்லு. 2 பிளேட் இட்லி. ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். சரிங்க. துரோகி எப்படி இங்க வந்தா? எதிர்ச்சியா வரானா இல்ல நம்ம இருக்கிற தெரிஞ்சு வரானா? சரி வா. சார் எவ்வளவு? என்னங்க? வா வா. சார் 1 மினிட் சேஞ்ச். உள்ள இல்லையே. இப்பதான் சார் வெளியில போறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம சத்யாக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணோம். இந்த நாசமா போன கிரிமினல் எப்படி ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பான்? இந்த தெரியல. விஷயத்தை நம்ம உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? காயின் கூட. ஏய் ரிங் போது. பேசு. ஹலோ. என்னாச்சு? சத்யாக்காவோட போனை இவன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஏய் இப்ப என்ன பண்றது? அவன் தான் நம்ம வந்துட்டு இங்க இருக்கானே. போயிருவோம் வா. ஓஹோ, இங்க இருந்து தான் கால் பண்ணிருக்காங்களா? அப்ப இந்த பக்கம் தான் ஓடி இருக்கணும். ஏய், நீ எதுக்கு ஹோட்டலை விட்டு இங்க வந்த? இல்ல லாபில வந்து பார்த்தா உன்னை காணோம். என் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது போன்ல செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்கும். நம்ம ரூம்ல போய் பாத்துக்கலாம். என்ன? வா போலாம்.
கொடுக்காம போறா? சதீஷ், இங்க காயின் ஃபோன் இருக்கு பாரு. அம்மாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரி. சீக்கிரம். கடவுளே, என் பொண்ணு எங்க தவிக்கிறாளோ என்ன பண்றாளோ தெரியல. உயிரோட இருக்காளான்னு கூட தெரியல. எப்படியாவது என் பொண்ணை நீதான் என் கண்ணுல காட்டணும். அவ எங்கேயாவது தவிச்சுக்கிட்டு இருந்தா நீதான் உதவி பண்ணணும். என்னாச்சு? ரிங் போகுது. ஐயோ அம்மா, ஃபோன் எடுமா. ஃபோனை வச்சுட்டு கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல. நம்ம ஒரே இடத்துல ட்ரை பண்ண வேணவா? போலாம். காயத்ரிமா, வாங்க சகல. என்னது சகலையா? ஆமா, உங்க வைஃப் காயத்ரியோட தங்கச்சி. நான் காயோ கட்டிக்க போறவன். அன்னைக்கு நீ நானும் சகல நீ தானே சொன்ன? ஆமா ஆமா ஆமா. குமாரு ராஜுலாம் என்ன சகலன்னு கூப்பிடும் போது நீங்க பல கோடிக்கு அதிபதி. நீங்க கூப்பிடுறதுல என்ன தப்பு? நீங்க என்ன வேணா கூப்பிடலாம். சகலைக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. என்ன விஷயமா வந்தீங்க மூர்த்தி? என்னத்த சொல்றது காயத்ரிமா, அக்காவோட அழுக வர வர எல்லை மீறி போய்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு பதில் சொல்லி மாளல. சங்கீதாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா காயத்ரிமா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுனீங்களா? இன்னும் பேசல மூர்த்தி. அதான் திங்கக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குல்ல. என்னத்த டைம் இருக்கு போங்க. எங்க போறதுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்தேன். பாவம், அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சகல ரொம்ப வருத்தத்துல இருக்காரு. குடிக்க ஏதாவது கொண்டு வாவினோம். கண்ட கண்ட நம்பர்ல இருந்தெல்லாம் கம்பெனிக்காரனுங்க போன் பண்றானுவ. ஹலோ மாமா, நான் சங்கீதா பேசுறேன். சங்கீதா, சங்கீதா நீ எங்கம்மா இருக்க? என்னம்மா பண்ற? நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியாம நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? ஏமா எங்களை எல்லாம் இப்படி தவிக்க விட்ட? ஐயோ மாமா, தயவு செஞ்சு நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. மூர்த்தி எங்க இருக்கலாம், எப்படி இருக்கலாம், யார் கூட இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் கேளுங்க. மாமா, நான் சொல்றத கேளுங்க. சங்கீதா, நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, யார் கூடமா இருக்க? உன்னை யாரு கடத்தல இல்ல? எங்க இருக்க சொல்லு. மாமா, நான் ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து போன் வாங்கி பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மாமா, நான் சொல்றத கேளுங்க. நான் பேசுறது கேக்குதா? சொல்லு சங்கீதா, சொல்லு. நான் பேசுறேன். இருங்க காயத்ரி, நான் அவகிட்ட பேசிட்டு தரேன். ஹலோ, சொல்லு சங்கீதா. சங்கீதா, சங்கீதா, சங்கீதா நில்லு. தேங்க்ஸ். சதீஷ், சீக்கிரம் வா. சங்கீதா, சங்கீதா, பேசு சங்கீதா. என்னாச்சு மூர்த்தி? கட் ஆயிடுச்சு காயத்ரிமா. நல்ல வேலை, எந்த விஷயமும் அவ சொல்லல. சங்கீதா, சங்கீதா நில்லு. சங்கீதா, ஐயோ, அவ பேசுறப்ப பதில் பேசாம விட்டுட்டனே.
எங்க இருந்து பேசிருப்பான்னு தெரியலையே. நம்பர் இருக்குல்ல. చెప్పండి. హలో చెప్పండిயா? யோ யாரியா நீ? இந்த போன்ல இருந்து ஒரு பொண்ணு பேசிச்சே, அந்த பொண்ணு பக்கத்துல இருக்குதா? ఏమంటున్నారో నాకు తమిళ్ తెలీదండి. என்னது? இப்ப பேசியா ஒரு பொண்ணு? அதுட்ட குடியா? ఏమంటున్నారండి? என்ன சொல்ற மூர்த்தி? எவனோ தெலுங்குல பேசுறா காயத்ரிமா. இங்க கொடுங்க, நான் பேசுறேன். ఎవరు మీరు? నా పేరు సుబ్బారావు అండి. ఇది హైదరాబాద్. నేను ఆటో డ్రైవర్ని. కొంచెం ముందు ఎవరు ఫోన్ చేశారు? నా ఆటోలో ఒక అమ్మాయి అబ్బాయి ఎక్కారండి. ఫోన్ చేయాలన్నారు. వాళ్ళకి నా మొబైల్ ఇచ్చాను. మాట్లాడి హడావుడిగా వెళ్ళిపోయారండి. అలాగా? థ్యాంక్ యూ. மூர்த்தி, இவர் ஏதோ ஆட்டோ டிரைவரா? அந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. இவர் போனை வாங்கி தான் அவ போன் பண்ணிருக்கா. நல்லா தெரியுமா? சங்கீதா தான் பேசினாளா? நல்லா தெரியும் காயத்ரிமா. சங்கீதா தான் பேசுறா. அவ குரல் எனக்கு தெரியாதா? இப்ப அவ பேசியிருந்தா நல்ல விஷயம்தான். நீங்க கவலைப்படாம போங்க. அவ மறுபடியும் கால் பண்ணுவா. ஐயோ, நான் படுபாவி காயத்ரிமா. எதுவும் அவளை பேச விடாம நானே பேசிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு அவ கட் பண்ணா? ரொம்ப பதட்டத்துல இருந்தாலே. ஏதாவது பிரச்சனையில இருப்பாளோ என்னவோ தெரியலையே காயத்ரிமா. எப்படியோ அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல. நாம தேடி கண்டுபிடிச்சிருவோம். சத்யா கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ, நாம போலீஸ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க தைரியமா போங்க. சரி காயத்ரிமா. கண்ணு முன்னாடி அவங்கள பார்த்து கோட்டை விட்டுட்டோமே. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடணும்? தெரியலையே சத்யா. என்ன பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்ல அரவிந்த். சங்கீதா சதீஷோட உயிருக்கு ஆபத்துன்னு தான் போய் சொன்னதா பிரகாஷ் என்கிட்ட சொன்னாரு. இப்பதான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே. அவங்க 2 பேரையும் நீ காப்பாத்த வந்திருக்கன்னு அவங்க நினைச்சா ஓகே. ஆனா நீ அவங்களை கூட்டிட்டு போய் சென்னையில நிரூபிக்க தானே போற. அதை நினைச்சு அவங்க பயந்துருக்கலாம்ல. அப்படியே நிரூபிச்சாதான் என்ன? எதுக்காக பயப்படணும்? ஒருவேளை காயத்ரியோட மிரட்டலுக்காக பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப உனக்காக வந்து உண்மையை சொன்னா காயத்ரியை காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடாதா? அதனால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சு பயந்து ஓடி இருக்கலாம். அந்த லாஜிக் ஓகே தான். ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு அவங்க பாதுகாப்பா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஏன் தோணல? நாம என்ன அவங்களை காப்பாத்தாமல விட்டுருவோம்? நீயே சொல்லிருக்க அந்த காயத்ரி எவ்வளவு மோசமான ஆளுன்னு. அப்ப அவங்க பயப்படுறதுலயும் தப்பு இல்லைல்ல. உன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட காயத்ரி மேல உள்ள பயம் தான் அதிகமா இருக்கும். இவங்களை பார்த்த தகவலை எப்படியாவது பிரகாஷ் கிட்ட சொல்லணும். இதுல கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்ல. பிரகாஷ்க்கு என்னால ஃபோன் பண்ணவும் முடியாது. அந்த இன்ஸ்பெக்டர் நம்பரை நான் மறந்துட்டேன். குமார் மாமா நம்பர் தெரியும்ல அரவிந்த்? அரவிந்த், எனக்கு குமார் மாமா நம்பர் ஞாபகம் இருக்கு. உன் மொபைல் கூட ஒரு ஃபோன் பண்ணும். ஏன் உன் போன்ல இருந்தே கூப்பிடலாமே? என் போன்ல ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் உன் போன்ல பண்ணக்கூடாதா? இப்பதானே நீ ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்த. ஒரு கால் தானே பண்ணிட்டு கொடுக்குறேன் கொடு. அது ஒண்ணுல சத்யா, உன் மொபைல்ல ஏதாவது செட்டிங்ஸ் மாறி இருக்கும்ல, கூட நான் சரி பண்ணி தரேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ரொம்ப அவசரம். நீ போன கொடு. அது இல்ல சத்யா, அது போன கொடுங்கற. என்னது குமார் மாமான்னு வருது? நான் தானே குமார் மாமான்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். உன் மொபைல் எப்படி? அது போன்ல மெயில் மூலமா கான்டாக்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். கூட நான் பண்ணி தரேன். என்ன நடக்குதுங்க? என்னோட கான்டாக்ட் நம்பர்ல எல்லாம் உன் போன்ல சேவா இருக்கு. அது ஏன் போன்ல சத்யான்னு வருது? சிம் எப்படி மாறுச்சு?
எனக்கு தெரியாம சிம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியா? சாரி, அது என்னால தான் நடந்திருக்கும். என் மொபைல்ல சார்ஜ் இல்லாதப்ப என்னோட சிம் எடுத்து உன்னோட மொபைல்ல போட்டு பேசினேன். அப்ப உன்னோட சிம்ம மட்டும் போட்டு பேசிட்டு திரும்பவும் என் சிம்ம மாத்திருக்கணும்ல. எதுக்கு உன்னோட சிம்ம ஏன் போன்ல இருக்கு? தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக ஒரு திருநங்கையை அறிமுகப்படுத்தணும்னு அண்ணன் ஒரு கொள்கையை வச்சுருந்துருக்காரு.